வணக்கம், வெல்கம் டு EasyNET சேனல். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிட்ரேட் அண்ட் பாட் ரேட் பற்றி பார்த்தோம். எப்படி பிட்ரேட் கண்டுபிடிக்கிறது, எப்படி பாட் ரேட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ எப்படி பிட்ரேட் கண்டுபிடிப்போம்? பிட்ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு சிக்னலிங் எலமெண்ட்ஸ். அதாவது பாட் ரேட்டையும் சிக்னலிங் எலமெண்ட்ஸையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எது கிடச்சிரும்? பிட்ரேட் வந்து கிடச்சிரும். பாட் ரேட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? பாட் ரேட் ஈக்குவல் டு பிட்ரேட் divided by signal elements. ஸோ பிட்ரேட்டையும் சிக்னல் எலிமெண்ட்ஸையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எது கிடச்சிரும்? பாட் ரேட் வந்து கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் 2 கொஸ்டின் பிட்ரேட் அண்ட் பாட் ரேட் கேட்காம சிக்னலிங் எலிமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த பிட்ரேட்டோட ஃபார்முலா வச்சுக்கிட்டே நம்ம எதை கண்டுபிடிக்கலாம்னா பாட் ரேட் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி என்னென்னா சிக்னல் எலிமெண்ட்ஸை நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நம்ம அந்த கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 2016 பேப்பர் 3 வந்து கேட்டிருக்காங்க. 29th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, an analog signal has a bitrate of 8000 bits per second and a baud rate of 1000. Then analog signal has dash signal elements and carry dash data elements in each signal அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் நம்ம நேற்று பார்த்தது தான். பிட்ரேட் ஈக்குவல் டு பாட் ரேட் இன்ட்டு சிக்னல் யூனிட். இது ஒரு ஃபார்முலா போதும், நம்ம எதை கண்டுபிடிச்சலாம்? பாட் ரேட் கண்டுபிடிச்சிடலாம். பாட் ரேட் ஈக்குவல் டு பிட்ரேட் டிவைட் பை சிக்னல் யூனிட். இதுலேருந்து வர்றது தான் இதுவும். ஓகேவா? ஸோ சிக்னல் யூனிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிக்னல் யூனிட் ஈக்குவல் டு பிட்ரேட் டிவைட் பை பாட் ரேட். இவங்க கேட்டிருக்கிறது என்னது? பிட்ரேட்டும் கொடுத்துட்டாங்க, பாட் ரேட்டும் கொடுத்துட்டாங்க. தென் அனலாக் சிக்னல் ஹேஸ் டேஷ் சிக்னல் எலமெண்ட்ஸ் அண்ட் கேரி டேஷ் டேட்டா எலமெண்ட்ஸ் இன் ஈச் சிக்னல். ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம்? சிக்னலிங் யூனிட் நம்மளுக்கு தெரியும், எதை சிக்னல் யூனிட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பிட்ரேட் டிவைட் பை பாட் ரேட். பிட்ரேட் எவ்வளவு? 8000. பாட் ரேட் எவ்வளவு? 1000. ஸோ ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எது கிடச்சிரும்? சிக்னல் யூனிட் வந்து கிடச்சிரும். எவ்வளோ கிடச்சிரும்? 8 பிட்டு. இங்கே பாருங்கள், அண்ட் கேரி டேஷ் டேட்டா எலமெண்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் நம்ம தென் அனலாக் சிக்னல் ஹேஸ் டேஷ் சிக்னல் எலமெண்ட்ஸ் அண்ட் கேரி டேஷ் டேட்டா எலமெண்ட்ஸ். கேரின்னு வந்தாவே கண்டிப்பாக நம்ம அது பிட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 8 பிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுக்கு தேவை என்ன? தென் அனலாக் சிக்னல் ஹேஸ் டேஷ் சிக்னல், எவ்வளோ சிக்னல் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும். ஒன்றும் கிடையாது, 2/8. 2/8னா வந்த ஆன்சரோட 2 பவரில் போட்டோங்கன்னா நம்மளுக்கு எது கிடச்சிடும்? எவ்வளோ சிக்னல் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ இது வந்து என்னது? 256. ஓகேவா? அப்போ ஆன்சர் வந்து என்னது? 256,8 பிட்ஸ். ஓகேவா? உங்களால் இது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா வெறும் இந்த சிக்னல் எலமெண்ட் கண்டுபிடிச்சா போதும். அதோட 2/8 போட்டிங்கன்னா உங்களுக்கு எது கிடச்சிரும்? 256. மற்ற ஆன்சர் எல்லாம் பாருங்கள், 128,4 பிட்டு, 256,4 பிட்டு. இது ரெண்டுமே வர சான்சஸே கிடையாது. ஒன்று இங்கே என்ன போட்டிருக்காங்க? 128,8 பிட்ஸு. 8 பிட்ஸு நம்மளுக்கு தெரியும், இதுதான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? இதை 2 பவரில் நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? அதோட ஆன்சர் வந்து தெரியும். 2/8 அப்படிங்கிறது 256. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டைரக்டாகவே சிக்னல் எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், டிசம்பர் 2014 பேப்பர் 2 29th கொஸ்டின். அண்ட் அனலாக் சிக்னல் ஹேஸ் ஏ பிட் ரேட் ஆஃப் 6000 பிட்ஸ் per second and a baud rate of 2000 baud. How many data elements are carried by each signal element? ஓகேவா? ஸோ பிட் ரேட் கொடுத்தாச்சு, பாட் ரேட் கொடுத்தாச்சு. அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா சிக்னல் எலமெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் சிக்னல் எலமெண்ட்டோட ஃபார்முலா என்ன? சிக்னலிங் எலமெண்ட் ஈக்குவல் டு பிட் ரேட் டிவைட் பை பாட் ரேட். ஸோ பிட் ரேட் வந்து என்னது? 6000 பிட்ஸ் per second. பாட் ரேட் வந்து என்னது? 2000 பாட் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவங்க கேட்குறது how many data elements are carried by each signal element. எவ்வளோ கேரி? அப்போ நம்மளுக்கு தேவை பிட்டு தான். ஸோ ஆன்சர் பாருங்கள், 3 பிட்ஸ், அதாவது 3ன்னு வரும். நம்ம அது என்ன எழுதிக்கிறோம்? 3 பிட்ஸ் பார் வார்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா ரொம்ப வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ இதில் நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலான்னா மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதிலலாம் நம்ம என்ன பண்ணிட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வர தேவையில்லை. இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வர தேவையில்லை. ஸோ நம்ம கம்ப்யூட்டர் நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் பிட் ரேட் அண்ட் பாட் ரேட்டை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் கண்டிப்பாக வந்து 2 மார்க் அதிலே வந்துடும். ஸோ கொஞ்சம் ஒரு சிலது வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோம்ல, சிக்னல் எலிமெண்ட் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் தெரியல. ஸோ அப்புறம் நம்ம உடனே என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணோம், ஸோ 2 பவரில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சிக்னல் எலிமெண்ட்டோட ஃபார்முலா கண்டுபிடிக்க தெரியும். சிக்னல் யூனிட் ஈக்குவல் டு பிட் ரேட் டிவைட் பை பாட் ரேட்னு தெரியும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா போதும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும், ஒன்று ஏ ஆன்சராக இருக்க போது, இல்லைன்னா என்னது டி ஆன்சராக இருக்க போதும். நீங்கள் பாருங்களேன், 2 பவர் 8ன்னு போட்டால் நம்மளுக்கு என்ன தான் வரும், 256 தான், 128 வராது. ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, கொஸ்டின்ஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் நீங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி 2 or 3 டைம்ஸ் நீங்கள் கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.